ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் பிரதர் சொல்லக்கூடிய இந்த படம் தான் நெட்ஃப்ளிக்ஸை பற்றி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குது தமிழ் டப்பில். ஸோ அதே மாதிரி ஒரு இங்கிலீஷில் மெய்யழகன் எடுத்தால் எப்படி இருக்கும், அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கதையோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவங்க பசங்க அவங்க மனைவி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மார்க்கோஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரதராக பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவர் பிரிஞ்சு வந்துட்டாரு. இங்கே மார்க்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாவை ரொம்பவே ஒரு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அவரை பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பிரதர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாவை தேடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ ஜான்சினா அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட்டில் ஆயிடுறான். ஸோ நம்ம ஜான்சினாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பிரதரை பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை நடக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ கடைசி நம்ம ஜான்சினாவுக்கு அந்த பிரதரை பிடிச்சதா இல்லையா, ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியை. ஸோ ஜான்சினா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஈகோ, செல்ஃபிஷு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாவில் இருக்காரு. அந்த மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரக்டராக இருப்பார். ரொம்பவே லோன்லியா எப்படி சொல்லுது, ரொம்ப நார்மலாக ஒரு ஸ்மைலி கேரக்டராக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருப்பாரு. நம்ம மார்க்கஸ் கிட்ட இருந்து சின்ன சின்ன அடல்ட் காமெடி, சின்ன 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 விஷயம் கொடுத்து சூப்பராக காமெடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக பார்த்துடாதீங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அடல்ட் சீனு, அடல்ட் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பச்சை டேரெக்டாக பேசிடுவாங்க. ஸோ அதனால் நீ இதை படத்தை தனியாகவே பாருங்கள். இப்போ நீ இங்கிலீஷில் பார்க்குற மாதிரினா பாருங்கள், பட் தமிழில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்துடாதீங்க இந்த படத்தை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவ்வளோ பார்க்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஜான்சினா ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். ஸோ இந்த படம் பார்த்து எப்படி சொல்லி நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.